வாழ்க்கையில் நிறைய சாதனை பண்ணணும், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணுது குருஜி. ஆனால் அந்த விஷயத்தை நான் அடையிறதுக்கு உண்டான பாதையை நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது, செய்யாமலே விட்டுறேன். நூற்றுக்கு 99 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய சாதனையாளர் இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த சாதனையாளரும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது நான் இவ்வளோ பெரிய சாதனை செய்ய போகிறேன்னு அவங்கெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவங்க செஞ்சது எல்லாமே என்னன்னா, ஒரு படியாக எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு ஸ்டெப்பாக தான் செஞ்சுட்டு போனாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அடுத்த ஒரு படி நம்ம எடுக்கலாம், அவ்வளோதான். அந்த ஒரு படி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படி எடுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் எல்கேஜியில் படிக்க போனீங்க ஸ்கூலில், கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு போகும்போதே நான் டாக்டர் ஆகி முடிக்கணும், அதனால தான் நான் இப்போ கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன்னு எந்த குழந்தையும் பார்க்கறது இல்லை. நீங்கள் கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து 1ஆம் கிளாஸுக்கு எப்படி போகணுன்னு பார்த்துருப்பீங்க. 1ஆம் கிளாஸுக்கு வந்தப்பறம் 2ஆம் கிளாஸுக்கு வந்தீங்க. ஏன் நீங்கள் 10ஆவது படிக்கும்போது கூட நான் இதுதான் ஆகவேன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. 10லேருந்து 11ஆவதுக்கு எப்படி போகலான்னு தான் பார்த்தீங்க. அப்புறம் 12th முடிச்சிங்க, அப்புறம் என்னென்னமோ யோசிச்சிங்க, அப்புறம் காலேஜ் போனீங்க, அதுக்கப்புறம் என்னமோ யோசிச்சிங்க. சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நாளைங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நான் செய்ய போகிற செயல் சிரத்தையாக இருக்கா, நான் எடுத்து வைக்கிற படி நான் கரெக்டாக ஒரு படி எடுத்து வைக்கிறேன்னா அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு ஆசை இருக்கும். நான் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணணும், அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சுருக்கமாக. ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே போய் விறகை எடுத்துகிட்டு வரணும். இருட்டிருச்சு, ஒரே இருட்டு, வெளிச்சமே இல்லை. அப்போது அவர் ஒரு சின்ன விளக்கு கையில் வச்சுருக்காரு. இப்போ அந்த விறகை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே போகணும். அப்போ அவர் பார்த்துட்டு, என்னடா 10 கிலோமீட்டரு உள்ளே போகணுமே, 10 கிலோமீட்டருக்கு வெளிச்சமே இல்லையே, என் கையில் இருக்கிற சிம்னி விளக்கு ஒரு 4 அடிக்கு தான் விளக்கு தெரியும், 10 கிலோமீட்டர் என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இவர் போகாமலே உட்காந்துருக்கார். அப்போ தான் இன்னொரு சாது ஒருத்தர் காட்டுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வர்ற வழக்கம். இப்போ அவர் கையில் ஒரு சிம்னி விளக்கு, இருட்டில் அவர் நடந்து போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கார். அப்போ இவர் பார்த்துட்டு, என்னங்க இத்தினோடு சிம்னி விளக்கு வச்சுருக்கீங்க, அது 2 அடி கூட விளக்கு இடம் வழி தெரியாது, இதை வச்சுட்டு எப்படி இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே போக போகிறீங்க, கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே நீங்கள் ஆழமாக உள்ளே போக போகிறீங்க, அது 10-30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமே, இது எப்படி போக போகிறீங்கன்னு அவர் கேட்குறார். அப்போது அவர் பார்த்துட்டு, அந்த சாது பார்த்துட்டு, அடி முட்டாளே, நீ 10 மைல் போகணும்னா நீ 10 மைலுக்கு விளக்கு வெளிச்சம் இருந்தால் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் வச்சுருக்கிற விளக்கை விட நீ வச்சுருக்கிற விளக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது 1 அடி 2 அடி தான் கண்ணுக்கு தெரியும், நீ வச்சுருக்கிறது 3 அடி 4 அடி வரைக்கும் தெரியும். இப்போ நீ 4 அடி விளக்கை வச்சுட்டு வச்சின்னா 4 அடி தெரியும், நீ 1 அடி எடுத்து வச்சின்னா 5ஆவது அடி அது நகரும். இப்படியே நகர்ந்துக்கிட்டே போனீன்னா அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ 4 அடி உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜம்முன்னு போய் சேர்ந்துடலாம். நீ எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டே 10 கிலோமீட்டருக்கும் எனக்கு வெளிச்சம் இருந்தால் தான் போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பயந்தான் வரும், போகவே முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தாங்க. அடுத்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அந்த 1 படி 2 படி 3 படியை மட்டும் பாருங்கள், அதை முழுமையாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிறத பற்றி இப்போ சிந்திக்கவே தேவையில்லை. நீங்கள் திசை மட்டும்தான் சரியாக இருக்கணும், எண்ட் ரிசல்ட்டை பற்றி பார்க்காதீங்க. எவ்வளவு பெரிய சாதனையாளராக இருந்தாலும் அவர்கள் ஒரு படியாகத்தான் சென்றார்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ முதல் படியை சரியான திசையை நோக்கி எடுக்க ஆரம்பிங்க, அதை மட்டும் கவனமாக பாருங்கள், பெரிய சாதனையாளராக நீங்கள் மாற முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியம். புரிஞ்சிருக்கும் நன்றி. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.